இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொரியலை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். 2லேருந்து 2.5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன், உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றா அந்த வாழைக்காயில் சேர்த்துருங்க. சேர்த்து தண்ணி லைட்டாக கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அந்த டைமில் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.